இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்படுதுங்க. அது என்னன்னா, நம்ம அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு இல்லையா, தாவேகா, தமிழர் வெற்றிக் கழகம். நம்ம நடிகர் விஜய் அவர்கள் அவங்க கூட கூட்டணி வைக்கணும்னு ரொம்பவே விருப்பம் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கார். ஆனா அந்த பக்கம் நம்ம விஜய் தரப்பு, அதாவது தாவேகா தலைவர்கள் இத சுத்தமா கண்டுக்காம இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வெளியாகி அமமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்குள்ள ஒருவிதமான விரக்தி ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. விஷயம் என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் இப்போவே தயாராகிட்டு இருக்காங்க. இதுல நம்ம விஜய் களமிறங்கிறது கூடுதல் பரபரப்பு. சமீபத்துல கரூர்ல நடந்த கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பிறகு ஒரு மாசமா விஜய் வெளியே வரலை. அந்த சம்பவத்துல தாவேகாவையும் விஜயையும் பல கட்சிகள் குறை சொன்னப்ப தாவேகா ரொம்ப அடக்கியே வாசிச்சது. ஆனா அதிமுக பாஜக கட்சிகள் விஜய் மீது தவறு இல்லைன்னு சொன்னாங்க. அதனால விஜய் அதிமுக கூட்டணிக்கு போவார்னு பேச்சுக்கள் வந்த நிலையில தான் ரீசெண்டா நடந்த தாவேகா பொதுக்குழுல விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றி அதிமுக பாஜகவுக்கு ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டார். ஏன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தினகரனை எதிரியா பாக்குறதால அவர் கூட்டணியில நீடிக்க விரும்பல. பிரதமர் மோடி, அமித்ஷா தமிழகம் வந்தப்ப கூட தினகரனுக்கு அழைப்பு இல்லை. இந்த சூழலை புரிஞ்சுகிட்ட தினகரன் பாஜக கூட்டணியிலிருந்து விலகிட்டார். இபிஎஸ் உறுதியா இருக்கிறதால அதிமுக ஒருங்கிணைப்பு முயற்சிகளும் பலிக்கலை. இப்படி அதிமுக பாஜக கூட்டணி பக்கமும் கதவு அடைக்கப்பட்டு திமுக அணியிலும் சேர முடியாத நிலை. தனித்து நின்றால் தோல்விங்கிற நிலையில்தான் தினகரன் சமீப காலமாகவே 2026 தேர்தலில் விஜய் மாற்றத்தை ஏற்படுத்துவார் இன்னும் திரும்ப சொல்லிக்கிட்டே வர்றார். விஜய் வருகை அதிமுகவை 2026ல 3வது இடத்துக்கு தள்ளும்னு கூட அவர் பேசிட்டு வர்றார். இப்படி தொடர்ந்து தாவேகாவுக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்றது மூலமா அவங்க கூட கூட்டணி வைக்கத்தான் விரும்புறாருங்கிறத மறைமுகமா தினகரன் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனா தாவேகா வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் நெருங்கும்போது பாத்துக்கலாம், இப்போ கொஞ்சம் இழுத்து பிடிப்போம்னு விஜய் நினைக்கிறாராம். இதனாலதான் தாங்கள் விருப்பம் தெரிவிச்சும் விஜய் கண்டுகொள்ளாதது அமமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய சோர்வையும் விரக்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனாலும் நம்ம டிடிவி தினகரன் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மாதிரி தொடர்ந்து விஜய்க்கு தூது அனுப்பி கூட்டணி விருப்பத்தை தெரிவிச்சுட்டே இருக்காராம். ஆனா விஜய் இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்கலைன்னு தகவல்கள் கசியுது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ஒரு பெரிய இழுபறி நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்ன ஆகுது, 2026 தேர்தல் களம் எப்படி மாறப்போகுதுன்னு பொறுத்திருந்து பாப்போம்.